ஸோ ஆடியோ வீடியோ கிளியரானு செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம சிங்க்ரனஸோட ஃபைனல் டிஸ்கஷன், சிங்க்ரனஸ் மிஷினோட லாஸ்ட் டிஸ்கஷன் இன்றைக்கி. ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா பவர் சிஸ்டம்மை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆடியோ வீடியோ கிளியர் தானேப்பா? ஸோ லைவ் ஆகிடுச்சுல. ஸோ ஒரு முறை இருங்கப்பா, ஒரு 1 செகண்ட் வில் செக்னா. ஸோ செக் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேயா? ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக தானே இருக்குது? எஸ், நம்மளோட சிங்க்ரனஸ் மிஷினோட டிஸ்கஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ வித்தவுட் எனி டிலே ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஆடியோ வீடியோ எல்லாமும் கிளியராக இருக்குது. ஸோ குட் ஈவினிங்ப்பா, குட் ஈவினிங். வெல்கம் டு தமிழன் இன்ஜினியரிங் அகாடமி. மை செல்ஃப் பிரவீன். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஈசி அண்ட் ட்ரிபிளிக்கான கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபார் டிஎன்பிசி ஏஇக்கான கிளாஸஸும் அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் ரெலவெண்ட்டாக எந்த டவுட் இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக கூப்பிடுங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றது இல்லை. ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கால் பண்ணலாம். குட் ஈவினிங் சுஜி. ஓகே, ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். எக்ஸாம் ரெலவெண்ட்டாக என்ன டவுட் இருந்தாலும் ஓகேங்களா. நம்ம இன்ஸ்டியூட்னு இல்லை, நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணாலும் பிஃபோர் தட் அங்கே உங்களுக்கு எல்லா ப்ரொவிஷன்ஸும் கொடுக்குறாங்களான்னு செக் பண்ணுங்கள். அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டாஃப்ஸ் கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறமா ஸோ பெட்டர் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நம்ம உங்களுக்கு மோர் தேன் பெட்டர் பண்ணித்தரோம். ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணலாம். நம்ம கிளாஸஸ் எல்லாமே லைவ் கிளாஸஸ், பார்க்க முடியலன்னா ரெக்கார்டாக மாறிடும். அடுத்ததாக நம்ம உங்களுக்கு ஷெடியூல்ஸை ஷேர் பண்ணிடுவோம். அடுத்ததாக கோர்ஸோட வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 years. பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். டெஸ்ட் சீரியஸ் வித் டிஸ்கஷனும் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு ஷெடியூல்ஸை ஷேர் பண்ணிடுவோம். ஸோ ஆஸ் பர் த ஷெடியூலில் நம்ம கிளாஸஸ் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஆடியோ வீடியோ எல்லாமும் கரெக்டாக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் விசிபிளாக இருக்குல்ல சுஜி? ஏதாச்சும் விசிபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ விசிபிளாக இருக்குன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த கிவன் கொஷினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்றது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். திஸ் இஸ் லாஸ்ட் டிஸ்கஷன். சிங்க்ரனஸ் மிஷின் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கூட நமக்கு முடிஞ்சிடும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம 100 கொஷின்ஸ் கிட்ட பார்த்துருப்போம். ஸோ மோர் தென் 100 கொஷின்ஸ் நமக்கு எனஃப் தான். ஓகேங்களா. எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் தாண்டி நீங்கள் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கப்பா. ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களில் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி சரி பண்ண முடியும். ஓகே, இந்த கொஷின்ஸ் புரியுது இல்லை? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஆல்டர்னேட்டர் சொல்கிறாங்க. ஆல்டர்னேட்டர் ஆப்ரேட்டிங் ஆன பஸ் பார். டிகிரி அப்புறம் என்னவா? ஓகே வித் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, வித் கான்ஸ்டன்ட் எக்ஸைட்டேஷன். ஸோ கொஷின்ஸ் வந்து வித் கான்ஸ்டன்ட் எக்ஸைட்டேஷன். நான் இப்போ திரும்ப படிக்கிறேன். an alternator operating on a bus bar at a load angle of 30 degree with constant excitation. அங்கே என்ன இருக்குன்னா with constant excitation. If the load on the machine is doubled, then its load angle would be. ஓகேங்களா, இதுதான் சார் கொஷின். ஓகேயா. ஸோ ஒரு ஆல்டர்னேட்டர் வந்து பஸ் பாரில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இனிஷியலாக அதோட லோடு ஆங்கிள் என்னன்னா 30 டிகிரி. அடுத்ததா a constant excitation. ஓகேங்களா, 30 டிகிரி with a constant excitation. If load angle of the machine is doubled, then the load on the machine, load angle கிடையாது, the load on the machine is doubled, then its load angle என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் ஆக்சுவலி இதில் 2 கேஸ் இருக்குது. ஸோ கேஸ் 1 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெனரேட்டர் அதாவது ஆல்டர்னேட்டர் பஸ் பாரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அவனோட எக்ஸைட்டேஷன் வந்து கான்ஸ்டன்ட். அடுத்து அந்த கேஸில் அவனோட லோட் ஆங்கிள் என்னன்னா 30 டிகிரிஸ். ஓகேங்களா, 30 டிகிரி. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அஸ்யூம் த லோட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ அதே லோடு தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. கேஸ் 2ல் சேம் லோடு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். சரி, லோட் இஸ் டபுள்டு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த லோடை வந்து ஒரு 5 Nm/m எடுத்துக்கிறேன்ப்பா. ஓகேங்களா, லோடை வந்து 5 Nm/m எடுத்துக்கிறேன்ப்பா. கேஸ் 1ல் ஒரு லோடை நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த லோடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 Nm/m. அப்போ அந்த கேஸில் லோட் ஆங்கிள் என்னென்னா 30 டிகிரிப்பா. அடுத்ததாக இப்போ என்ன பண்ணுறோன்னா ப்ரைமோட லோடை டபுள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லோடு வந்து 10 Nm/m ஆயிடுச்சுப்பா.
ஸோ இதுக்கு முன்னாடி 5 நியூட்டன் per மீட்டர் இருந்துச்சுல்ல, இப்போ 10 நியூட்டன் per மீட்டராக மாறிடுச்சுப்பா. ஸோ இந்த கேஸில் என்னோட டெல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிளியராக இப்போ புரியுது இல்லை கொஷின்ஸு? அதாவது ஃபஸ்ட்டு கேஸில் டெல் வந்து 30 டிகிரின்னா லோடை டபுள் பண்ணதுக்கப்புறமா என்னோட லோடு ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புரியுதா? இனிஷியலாக ஒரு லோடு இருக்குது, அந்த லோடுக்கு லோடு ஆங்கிளும் 30 டிகிரியாக இருக்குது. அடுத்ததாக அந்த லோடை டபுள் பண்ணதுக்கப்புறம் அதோட லோடு ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது இந்த கொஷின் ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுமா? எஸ், நம்மளால் முடியும். ஸோ எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம்? நமக்கு என்ன தெரியும்? ஸோ என்ன எக்ஸ்ப்ரெஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ப்ரெஷனை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணலாமா? ஸோ நமக்கு எதை வச்சு இந்த லோடு ஆங்கிள் டிகிரியை கால்குலேட் பண்ண முடியும்? ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நம்ம எதை வச்சு நம்ம லோடை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் லோடுன்றது என்னன்னா, திஸ் இஸ் எலக்ட்ரிக் லோடு. ஒரு ஜெனரேட்டரை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு ஜெனரேட்டர் தானே, ஆல்டர்னேட்டர் தானே. ஸோ இப்போ அந்த ஆல்டர்னேட்டரோட லோடு எதை மீன் பண்ணுது? தட் இஸ் பிஇ தானே. ஒரு ஆல்டர்னேட்டரோட லோடுன்றது என்னப்பா? தட் இஸ் பிஇ, எலக்ட்ரிக் பவர் தானேப்பா. திஸ் இஸ் வாட் எலக்ட்ரிக் பவர் தான் பேசுகிறாங்க. ஓகே, அந்த இடத்துல என்னோட லோடுன்னு சொல்லி பேசுகிறாங்கல்லப்பா, த லோட், இஃப் லோட் ஆன் மெஷின் இஸ் டபுள்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எலக்ட்ரிக் பவர், தட் இஸ் பிஇ. ஓகே, ஸோ இந்த இடத்துல லோட் இஸ் நத்திங் பட் பிஇ. ஓகே, இதுதான் பிஇ, எலக்ட்ரிக் பவர். பவர் தானே லோடு. ஸோ கிளியரா நமக்கு எக்ஸ்பிரஷன் தெரியும்ல. ஸோ எலக்ட்ரிக் பவர் எப்படி எழுதலாம்? எலக்ட்ரிக் பவர் கேன் பி ரெப்ரசன்டட் ஆஸ் பி மேக்ஸ் சைன் ஆஃப் டெல். கிளியரா? ஸோ அவ்வளவுதான் சார். இப்போ ஜஸ்ட் பிமேக்ஸ் மாறதை பற்றி எதுனா சொல்கிறாங்களா? பிமேக்ஸு அவங்க எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. அப்போ அஸ்யூம் இந்த ரெண்டு கேஸ்லேயுமே இன் போத் த கேசஸ் பிமேக்ஸ் ஆர் சேம். ஓகே, பிமேக்ஸை பற்றி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. அப்போ என்னோட பிமேக்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். நமக்கு என்ன தெரியும்? பிஇ இஸ் ஈக்குவல் டு பிமேக்ஸ் சைன் டெல். ஆக்சுவலாக இதை பிமேக்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இவி சைன் டெல் அப்படின்னு கூட சொல்லலாம். இவி பை எக்ஸ் சைன் டெல். ஆக்சுவலாக இது தானேப்பா என்னோட ஆக்டிவ் பவராக என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரில் நம்ம டிசைன் பண்ணோம். ஆக்டிவ் பவரா? கிளியரா? இதுதானே என்னோட எக்ஸ்பிரஷன். அந்த இடத்துல இவி பை எக்ஸ்ன்றது பிமேக்ஸ். ஓகே, இந்த இடத்துல எக்ஸைட்டேஷனோ வோல்டேஜோ ரியாக்டன்ஸை பற்றி எதுனா கொஷினில் கொடுத்துருக்காங்களா பாருங்களேன். எக்ஸைட்டேஷனோ வோல்டேஜோ ரியாக்டன்ஸோ எதுவுமே கொடுக்கல. அப்போ therefore it is constant. EV by x is also constant. ஓகே, அப்போ அது கான்ஸ்டண்டா இருக்குன்னா பொதுவாக எப்பவுமே என்ன பண்ணிடலாம்ப்பா? இதை ரிமூவ் பண்ணிடலாமா? திஸ் இஸ் வாட் கான்ஸ்டன்டா. அப்போ therefore PE is directly proportional to sin del அப்படின்றது தான் என்னோட எக்ஸ்பிரஷன். ஸோ கிளியரா? அப்போ இதுதான் என்னோட எக்ஸ்பிரஷன். எலக்ட்ரிக் பவர் தட் இஸ் directly proportional to the sin of load angle. ஸோ இந்த பிஇன்றது இட் இஸ் நத்திங் பட் லோடு தான். அப்போ நான் எப்படி எழுதலாம்? PE1 is directly proportional to the sin of del 1. ஸோ அதே மாதிரி PE2 is equivalent to sin of del 2. ஸோ directly proportionalா இருந்தால் நம்ம இப்படி எழுதுவோம் தானே. ஸோ எலக்ட்ரிக் பவரை சைன் டெல்லா ஈக்குவல் பண்ணி எழுதலாம் தானே. அப்போ therefore எலக்ட்ரிக் பவர் 1ன்றது இது ஃபர்ஸ்ட் கேஸு. செகண்ட் கேஸோட எலக்ட்ரிக் பவர்ன்றது டபுள் ஆகுது. கிளியரா? ஸோ அப்போ ஜஸ்ட் நான் இதே எக்ஸாம்பிள்ஸ் கூட எடுத்துக்கிறேன்ப்பா. தட் இஸ் 5 ஃபர்ஸ்ட் கேஸோட எலக்ட்ரிக் பவர் இங்கே டபுள் ஆகுதுன்னு சொல்கிறாங்கல்ல. லோட் ஆஃப் மெஷின் இஸ் டபுள்டுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ திஸ் பிகம் 10. அடுத்ததா சைன் ஆஃப். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸோட லோட் ஆங்கிள் என்னப்பா? ஃபர்ஸ்ட் கேஸில் லோட் ஆங்கிள் 30 டிகிரி, 30 டிகிரிஸ். ஸோ செகண்ட் கேஸில் என்னோட லோட் ஆங்கிள் தெரியல, சைன் ஆஃப் எக்ஸ் டிகிரிஸ். ஓகேங்களா? அடுத்ததா அப்போது எனக்கு என்ன வேணும்ப்பா? அந்த சைன் ஆஃப் எக்ஸ் டிகிரிஸை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அந்த டிகிரி தான் நாங்கள் கேட்குறாங்க. இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா பர்டிகுலராக அந்த வேல்யூ ஆஃப் டிகிரி என்ன, 30 டிகிரியா 40 டிகிரியா, அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ போகலாம்ல. ஸோ இப்போது ஜஸ்ட் அந்த எக்ஸ்பிரஷனை எடுத்துக்கிறேன். நான் இந்த எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ண போகிறேன். சைன் ஆஃப் எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவலன் டு ஸோ சைன் ஆஃப் 30 degree into 10 divided by 5. Yes, correct pa. So into 10 divided by 5, that's it. அப்போ இது என்னப்பா? that is become 2. So that become 2. sin 30ன்றது என்னப்பா தெரியும்? sin 0 0, sin 30 வந்து 1/2 into 2. அப்போ ஃபைனலாக அடிச்சிங்கன்னா this term right hand side is 1. this is what sin of x degrees. அப்போ எக்ஸ் டிகிரிஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? we need to take sin inverse of 1.
சார் எப்போ சைன் டேபிளில் 1 வரும்? சைன் டேபிளில் எப்போ வரும்? சைன் ஆஃப் 90 degrees that will become 1. இப்போ பாருங்கள், ஜஸ்ட் ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணலாமா? சைன் ஆஃப் 90 டிகிரியாக இருந்தால் தான் ஆன்சர் நமக்கு 1 வரும். கரெக்டா? அப்போ ஃப்ரம் திஸ் இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுறப்போ என்னோட லோட் ஆங்கிள் டபுளாக இருந்திருக்குன்னா அப்போ டெஃபினட்டாக என்னோட எக்ஸ் என்னவா இருக்குன்னா இட் பிகம் 90 டிகிரியாக இருக்கணும் சார். அவ்வளவுதான் சார், சிம்பிள் தானே. அப்போ இந்த கொஷின் ரொம்ப பெரிய கொஷின் தான், ரொம்ப ஈஸியான கொஷின் தான். கரெக்டா? if the load on the machine is doubled then the load angle would be 90 degrees. ஈஸி தானப்பா. இந்த இடத்துல நீங்கள் லோடுன உடனே வேற ஏதோலாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ நமக்கு தெரியும்ல, எலக்ட்ரிக் பவர் இஸ் லோடு. என்னோட எலக்ட்ரிக் பவர் தான் லோடை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும் என்னோட லோடுன்றது தட் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரிக் பவர். அவுட்புட்டில் வந்து எலக்ட்ரிக் பவர். அப்போ ஃபஸ்ட்டு நான் இது நியூட்டன் பர் மீட்டர்னே நான் எழுதிருக்க கூடாது. ஓகே, இதை வந்து நான் நியூட்டன் பர் மீட்டர்னு எழுதக்கூடாது. மோட்டர்னா தான் நியூட்டன் பர் மீட்டர். அப்போ ஒரு ஜெனரேட்டராக இருக்கிறப்போ தட் இஸ் 5 மெகாவாட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் 10 மெகாவாட். தட்ஸ் இட். கரெக்டா? அப்போ லோடு ஃபர்ஸ்ட் கேஸில் 5 மெகாவாட்டாக இருந்தது, அடுத்த கேஸில் 10 மெகாவாட் ஆச்சு. ஜஸ்ட் அதை வச்சு மற்ற திங்ஸை பற்றி அவன் பேசாததுனால EV/X வந்து கான்ஸ்டன்ட் ஆகிடுது. அப்போ PE sin del டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆகிடுது. ஃப்ரம் திஸ் இதை சால்வ் பண்ணால் எனக்கு என்ன ஆங்கிள் டிகிரி கிடைக்கும்னா 90 டிகிரி கிடைக்கும். ஆல்மோஸ்ட் இதில் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து அப்போ நெக்ஸ்ட் கொஷின், இந்த கொஷின் ட்ரை பண்ணுங்களேன். அப்போ இந்த கிவன் கொஷினுக்கு ஆன்சர் என்னப்பா வரும்? கிவன் கொஷின் விசிபிளாக தானே இருக்குது. ஓகே, இந்த கிவன் கொஷினுக்கு ஆன்சர் என்னப்பா வரும்? The speed regulation of synchronous motor will always என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார். ஒரு சிங்க்ரனஸ் மோட்டாரோட ஸ்பீடு ரெகுலேஷன். ஸோ பொதுவாக ரெகுலேஷன்னா என்னப்பா நம்ம சொல்கிறோம்? ரெகுலேஷன் எதப்பா நமக்கு கொடுக்கும்? The drop from no load to full load. என்னோட நோ லோடுக்கும் ஃபுல் லோடுக்கும் இடைப்பட்ட ட்ராப்பை தான் என்னோட ரெகுலேஷன்ஸ்ன்ற ஒரு பேராமீட்டர் கொடுக்குது. ஸோ கிளியரா, நோ லோடுக்கும் ஃபுல் லோடுக்கும் இடைப்பட்ட ஒரு ட்ராப்பு. இது நீங்கள் வோல்டேஜ் ரெகுலேஷன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷன்னா தட் இஸ் நோ லோடு வோல்டேஜ் மைனஸ் ஃபுல் லோடு வோல்டேஜ், ஸோ டிவைட் பை V ஃபுல் லோடு வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம். ஸோ கரெக்டா? ஸோ இப்போது இந்த கேஸில் என்ன கேட்குறாங்கன்னா ஸ்பீடோட ரெகுலேஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ எப்படி நீங்கள் வோல்டேஜுக்கு ரெகுலேஷன்ஸ் எழுதுனீங்களோ அதே மாதிரி தான் ஸ்பீடோட ரெகுலேஷன். அப்போ ஸ்பீட் அட் நோ லோட் மைனஸ் ஸ்பீட் அட் ஃபுல் லோடு, கிளியரா? டிவைடட் பை ஸ்பீட் அட் ஃபுல் லோடு. ஸோ இப்போ பாருங்க, நமக்கு தெரியும் சிங்க்ரனஸ் மோட்டாரோட பேராமீட்டர்ஸ் நமக்கு தெரியும். சிங்க்ரனஸ் மோட்டாரோட ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் பாயிண்ட் என்னப்பா? சிங்க்ரனஸ் மோட்டாரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னப்பா? ஒர்க்கிங் பிரின்சிபல் ரிலேட்டிவ் ஸ்பீடா? ரிலேட்டிவ் ஸ்பீடு வேற எதுவோ வா கிடையாது. இட் இஸ் அ மேக்னெட்டிக் கப்ளிங். நான் உங்களுக்கு இதோட கேரக்டர் கர்வ் எல்லாம் கூட வரைஞ்சிருக்கேன். ஸோ சிங்க்ரனஸ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் அதுவே மேக்னெட்டிக் கப்ளிங்கில் தான் ஒர்க் பண்ணுது. ஸோ அப்போது நீங்கள் என்ன தான் ஸ்பீடை லோடை இன்க்ரீஸ் பண்ணாலுமே சார், நீங்கள் என்ன தான் லோடை இன்க்ரீஸ் பண்ணாலுமே ஸ்பீட் வில் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஓகே, இது லோடு, திஸ் இஸ் வாட் ஸ்பீடு. இவனோட கர்வை நீங்கள் வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். கரெக்டாக? ஸோ இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் நோ லோடு. ஓகே, ஜீரோ இல்லை, ஜீரோ லோடு இஸ் ஜீரோ, இட் இஸ் ஃபுல் லோடு. அப்போ பார்த்தீங்கன்னா நோ லோடோட ஸ்பீடு 1500 RPMனா ஃபுல் லோடோட ஸ்பீடும் 1500 RPM. அப்போ therefore 1500 minus 1500 result will be always 0. சிங்க்ரனஸ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவனோட ஸ்பீடு மாறவே மாறாது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அங்கே மேக்னெட்டிக் கப்ளிங்கில் தான் இது எனக்கு ஒர்க் பண்ணுது. அப்போ தேர்ஃபோர் ஒரு சிங்க்ரனஸ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு ரெகுலேஷன் கேட்டாலும் சரி, இல்லை ஸ்லிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டாலும் சரி, ஏன்னா இண்டக்ஷன் மிஷினில் நம்ம ஸ்லிப்புன்ற ஒரு பேராமீட்டரை பார்ப்போம். ஸ்லிப்புமே இந்த டீவியேஷனை தான் எனக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். அப்போ ஸ்லிப்புன்னு சொன்னாலும், ஸோ வோல்டேஜ் ஸ்பீடு ரெகுலேஷன் சொன்னாலும் எப்போவுமே 0 தான் வரும். பிகாஸ் இட் இஸ் ஒர்க்கிங் ஆன் த மேக்னெட்டிக் கப்ளிங். ஸோ அதனால என்ன பண்ணோம்? இட் இஸ் ஆல்வேஸ் ரன்ஸ் இன் சிங்க்ரனஸ் ஸ்பீட் ஒன்லி.
ஸோ இது எப்போவுமே நமக்கு சிங்க்ரனஸ் ஸ்பீடில் தான் ரொட்டேட் ஆகும். ஸோ இதில் ஸ்பீடு ட்ராப் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. ஸ்பீடு ட்ராப் ஆனால் தான் சார் ரெகுலேஷன் வரும். ஸ்பீடே ட்ராப் ஆகலைன்னா ரெகுலேஷன்ஸ் வராது. தட் இஸ் ஜீரோ ரெகுலேஷன். ஓகே, ஸ்லிப்பு கேட்டாலும் தட் இஸ் ஜீரோ தான். ஓகேயா, இப்போ புரியுது இல்லை? அடுத்த கொஷின் போவோம். அடுத்ததா இப்போ பாருங்கள், அடுத்த கொஷின் விசிபிள் தானேப்பா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன், விசிபிள் தானே. ஃபிக்ஸ்டு வேல்யூ by operating speed of a synchronous motor can be changed to new. So operating speed of synchronous motor எப்படி நம்மளால சேஞ்ச் பண்றது? அதாவது synchronous மோட்டாரோட ஸ்பீடை எப்படி நீங்க சேஞ்ச் பண்ணுவீங்க? ஸோ synchronous மோட்டாரோட ஸ்பீடை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுமா? அப்படி முடியும்னா எப்படி முடியும்? ஓகேங்களா, synchronous மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடை சேஞ்ச் பண்ண முடியுமா இல்லை முடியாதா? அப்படி முடியும்னா எப்படி முடியும்? அதுதான் இப்போ நம்மளோட கொஷின். புரியுது இல்லை? இந்த கிவன் கொஷினில் என்ன கேட்குறாங்க? சிங்க்ரனஸ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா சார்? நீங்கள் சிங்க்ரனஸ் மோட்டாரோட ஸ்பீடை எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? நான் ஆல்ரெடி கிளாஸில் சொல்லியிருக்கோம். பட் இதில் நம்ம ஸ்பீட் கண்ட்ரோலெல்லாம் பெருசாக பார்க்கல, கிளாஸ்லேயும் நம்ம ஸ்பீட் கண்ட்ரோல்ஸை பார்க்கல. பட் ஆனாலும் நான் உங்களுக்கு கிளாஸில் இதை சொல்லியிருப்பேன். சார் சிங்க்ரனஸ் மோட்டாரோட ஸ்பீடை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? எஸ், ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் தான். ஸோ இந்த இடத்துல தெளிவாக இப்போ தான் பார்த்தோம். லோடை நீங்கள் மாற்றினீங்கன்னா ஸ்பீடு ஓன்ட் சேஞ்ச். கரெக்டாக, ஸ்பீட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் லோடு. இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இந்த நோட்லேயே இதுதான் எனக்கு கிடைக்குதுங்க பாருங்க. ஸ்பீட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் லோடு. ஸ்பீட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் லோடு. சார் லோடு சேஞ்ச் ஆகுதுன்றதுனால ஸ்பீடு சேஞ்ச் ஆகணும்னா அவசியமே கிடையாது. சிங்க்ரனஸ் மோட்டாரில் அந்த விஷயம் நடக்கவும் நடக்காது. ஓகே, அப்போ சேஞ்சிங் லோடுனா தட் இஸ் ராங். லோடு சேஞ்ச் ஆனதுனால ஸ்பீடு சேஞ்ச் ஆச்சான்னா கிடையவே கிடையாது. அடுத்து ப்ரஷஸுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. எங்கேயுமே நம்ம ப்ரஷஸை யூஸ் பண்ணி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணதும் கிடையாது. ஸோ ப்ரஷஸை யூஸ் பண்ணி ஸ்பீடு சேஞ்ச் ஆனது இல்லை. அடுத்தது சேஞ்சிங் த சப்ளை வோல்டேஜ். ஸோ ஏதாச்சும் ஸ்பீடுக்கும் சப்ளை வோல்டேஜுக்கும் சம்மந்தம் ஏதாச்சும் எக்ஸ்பிரஷன் இருந்துச்சுன்னா வேலிடு. ஆனால் நம்ம ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் தான் எழுதியிருக்கோம். சிங்க்ரனஸ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 120f/p. கிளியரா? இந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் நம்ம காமனாக பார்க்குறோம். ஸோ இதில் வோல்டேஜ் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. அப்போ தேர்ஃபோர் சப்ளை வோல்டேஜும் இதுக்குமே என்னோடக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் கிடையாது. ஸோ கிளியரா? அப்போ என்னப்பா, ஒன்று நம்பர் ஆஃப் போல்ஸை மாற்றணும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் மெஷினை வைண்டிங் பண்ணிட்டீங்க, மெஷினை டிசைன் பண்ணிட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் போல்ஸை நம்மளால் மாற்ற முடியுமாப்பா? ஒன்ஸ் நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் போல்ஸ் கான் பி சேஞ்ச்டு. அப்போது நீங்கள் சிங்க்ரனஸ் மோட்டாரில் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஃப்ரீக்வன்சியை டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா மேபி ஸ்பீடு டிக்ரீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீக்வன்சியோட டிக்ரிமெண்ட் வில் ரிசல்ட் இன்டு ஸ்பீடு டிக்ரிமெண்ட். கரெக்டா? அப்போ சேஞ்சிங் த ஃப்ரீக்வன்சி தான் சரியான ஆன்சர். ஸோ என்னோட சிங்க்ரனஸ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஸ்பீடை எப்படி தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணி தான் ஸ்பீடை சேஞ்ச் பண்ண முடியுமே தவிர என்னால் லோடை கனெக்ட் பண்ணியோ வேறு எந்த மெத்தடாலஜிலையோ கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட்டு, எ சிங்க்ரனஸ் மிஷின் வித் லார்ஜ் ஏர் கேப் ஹேஸ். சார் சிங்க்ரனஸ் மிஷினில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். சிங்க்ரனஸ் மிஷினில் பொறுத்த வரைக்கும் என்ன சார் அதோட டிசைன்? சிங்க்ரனஸ் மிஷினில் அதோட ஸ்லாட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்லாட்டு. அடுத்து இதோட ஏர் கேப் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஏர் கேப் இருக்கும். ஸோ இந்த லார்ஜ் ஏர் கேப் இருந்துச்சுன்னா என்னென்ன அட்வான்டேஜஸ் நடக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம், கிளாஸில் பார்த்துருக்கோமா இல்லையா? ஏர் கேப் வில் பி லார்ஜராக இருந்துச்சுன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஏர் கேப்புக்கும் எஸ்சிஆருக்கும் ஸ்டெபிலிட்டிக்கும் நான் ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லியிருந்தேன். ஸோ ஏர் கேப்பு, ஷார்ட் சர்க்கியூட் ரேஷியோ, ஸ்டெபிலிட்டி. ஸோ கரெக்டாக ஏர் கேப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னோட எஸ்சிஆர் இன்க்ரீஸ் ஆகும். எஸ்சிஆர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸோ என்ன சார் நமக்கு கிடைக்கும்? ஸ்டெபிலிட்டி, ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ கரெக்டாக எப்பவுமே ஏர் கேப் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஸ்டேபிள் இன்க்ரீஸ் ஆகுதுப்பா. ஓகேங்களா? ஏர் கேப் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஸ்டேபிள் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிவன் கொஸ்டினை ஆன்சர் பண்ணுங்களேன். அப்போ சிங்க்ரனஸ் மிஷின் வித் லார்ஜர் ஏர் கேப்
சிங்க்ரனஸ் மெஷினில் பொறுத்த வரைக்கும் அதிகமான ஏர் கேப் இருந்துச்சுன்னா அதோட ஷார்ட் சர்க்கியூட் ரேஷியோ அதுதானே எஸ்சிஆர். ஸோ அதோட ஷார்ட் சர்க்கியூட் ரேஷியோன்றது என்னவாகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேயா, அடுத்ததா ஸோ இப்போ என்னோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டெபிலிட்டியை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக யாருப்பா நம்ம இன்வால்வ் ஆவா? ஒரு சிஸ்டமில் அன்ஸ்டேபிள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிஸ்டம் வந்து ஆசிலேட் ஆகுது. ஒரு சிஸ்டம் ஆசிலேட் ஆகிறப்போ ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோம் நம்ம, கரெக்டா? அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வரப்போகிற பவர், ஸோ அதை தான் சிங்க்ரனைசிங் பவர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சிஸ்டமில் ஏர் கேப் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட சிங்க்ரனைசிங் பவரும் அதிகமாகிடும். ஸோ அதனால தான் இந்த சிஸ்டம் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. கிளியரா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, அப்போ ஸ்மால் வேல்யூ ஆஃப் இன்ஹரண்ட் ரெகுலேஷன், எஸ் இவனோட இன்ஹரண்ட் ரெகுலேஷனும் கம்மியாக இருக்கும், அதுவுமே கரெக்டு தான். அடுத்ததா ஹையர் சிங்க்ரனைசிங் பவர், ஏர் கேப் அதிகமாச்சுன்னா சிங்க்ரனைசிங் பவர் PSY அதிகமாகும், விச் மேக்ஸ் மெஷின் ஆஸ் லெஸ் சென்சிட்டிவ் டு லோட் வேரியேஷன். எஸ் கரெக்டு தான். ஸோ லோடோட வேரியேஷனை அஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா, அதிகமான சிங்க்ரனைசிங் பவர் இருந்துச்சுன்னா லோடோட வேரியேஷன் என்ன அஃபெக்ட் பண்ணாது. அடுத்ததா ஹையர் வேல்யூ ஆஃப் ஸ்டெபிலிட்டி லிமிட். ஸோ இந்த ஸ்டெபிலிட்டி லிமிட்டும் எனக்கு அதிகமாக கிடைக்குது. ஆல் ஆஃப் த அபவ் தான் சரியான ஆன்சர். இது கரெக்டு தான். ஓகேங்களா, இது ஈஸியான கொஷின் தான். அடுத்த கொஷினுக்கு போவோம். அடுத்ததா நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்களேன். ஸோ இந்த கிவன் ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ ஒரு 3 ஃபேஸு 12 மெகாவாட், ஓகே, தட் இஸ் 12,000 கிலோவாட்னு சொல்றாங்க. அது என்னன்னா தட் இஸ் P ஆக்டிவ் பவர்னா. ஸோ P இஸ் ஈக்குவல் டு 12 மெகாவாட். வோல்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 kV, ஃப்ரீக்வன்சி 50 Hz, ஸ்பீடு என்னன்னா 180 RPM. as a ரியாக்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2.4 ohms. என்னோட EMF கொடுத்துருக்காங்க 6.8 kV. ஓகே, என்ன கேட்குறாங்க சார்? என்ன கேட்குறாங்க? கால்குலேட் மேக்ஸிமம் பவர் டெவலப்டு. ஆக்சுவலி இப்போ தான் நம்ம பார்த்தோம் எலக்ட்ரிக் பவரோட எக்ஸ்பிரஷன் என்னப்பா, தட் இஸ் EV by X sin del. ஸோ கிளியரா? இந்த இடத்துல இந்த EV by X இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மேக்ஸிமம் பவர் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம பவர் சிஸ்டமில் கூட பார்த்துருப்போம். PE இஸ் ஈக்குவல் டு PM ஆஃப் சைன் ஆஃப் டெல் அப்படின்னு தான் நம்ம எழுதுகிறோம். அப்போ PM என்றது என்ன, தட் இஸ் EV by X. இதுதான் என்னோட மேக்ஸிமம் பீக் பவர், பீக் எலக்ட்ரிக் பவர்ப்பா. ஓகேங்களா, மேக்ஸிமம் பவர். ஓகேங்களா, மேக்ஸிமம் பவர். ஸோ Eன்றது என்ன, தட் இஸ் 6.8 K. அடுத்து V என்றது என்ன, 6K. அடுத்ததா என்னப்பா ரியாக்டன்ஸ் என்ன இருக்கு, 2.4. ஓகேயா? ஸோ இப்போ நீங்க டிவைட் பண்ண என்ன வரும் நமக்கு, 6 6 36 டிவைட் பை 2.4. ஸோ 24 36 டிவைட் பண்ணலாமா? ஸோ இட் பிகம்ஸ் 2, இட் பிகம்ஸ் 3. ஓகே, அப்போ இவன் 30, இவன் மட்டும் 2, அப்போ ஆல்மோஸ்ட் 15 கிட்ட வரும். ஸோ கிளியர் அடிச்சிங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 15 ஆர் நியர்பை 16 17. ஸோ இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் 17 மெகாவாட் தான். இங்கே ஒரு கே, இங்கே ஒரு கே, கே என்னவாயிடுதுன்னா மெகாவாக மாறிடுமா? ஸோ கே இன்ட்டு 10 to the power 6 தட் பிகம் மெகா. அப்போ தேர்ஃபோர் என்னப்பா, தட் இஸ் 17 மெகாவாட்ஸ் தான் இவனோட ஆன்சர். இது ஈஸி தானே? ஸோ இந்த கிவன் கொஷினை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். இதை நம்ம மோட்டரில் மிஷின்ஸில் எல்லாத்துலேயும் டெரைவ் பண்ணியிருக்கோம். கிளியரா? அப்போ என்னோட Pmax அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது என்னோட 17 மெகாவாட்ஸ். மேக்ஸிமம் பவர் டெவலப்டு இன் திஸ் கேஸ் இஸ் 17 தான். கரெக்ட் சுஜி? ஓகே, அடுத்த கொஷின் போவோம். ஸோ நெக்ஸ்ட் அப்போ இதை ட்ரை பண்ணுங்க. நான் அதை டெரைவ் பண்ணிட்டேன்ல, அப்போ இதை ட்ரை பண்ணுங்க. இதுவும் ஆல்மோஸ்ட் சேம், மோரார்லெஸ் சேம் தான். ஓகேங்களா, இதுவுமே ஆல்மோஸ்ட் மோரார்லெஸ் சேம் தான். இந்த கேஸ்ல பாருங்க 75 கிலோவாட் பவர். ஓகேங்களா, இந்த கேஸோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 75 கிலோவாட். ஸோ ஸ்டார் கனெக்டட். ஓகே, இது என்ன கனெக்டட்னா ஸ்டார் கனெக்டட். ஸோ ஃப்ரீக்வன்சி என்னன்னா விச் இஸ் 50 Hz. ஸோ வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் இஸ் 440 வோல்ட். கிளியரா? என்னோட வோல்டேஜ் என்னன்னா தட் இஸ் 440 வோல்ட். சிலிண்ட்ரிக்கல் ரோட்டார் ஆல்டர்னேட்டர்.
operates the rated condition of power factor என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்க 0.8 leading power factor. ஓகே, அடுத்து என்ன கொடுக்குறாங்க, ஆல்டர்னேட்டரோட எஃபிஷியன்சி இன்க்ளூடிங் ஃபீல்டு அண்ட் ஸ்டேட்டார் லாசஸ். அதாவது ஃபீல்டு பிளஸ் ஸ்டேட்டார். அப்போ ஃபீல்டு பிளஸ் ஸ்டேட்டார் லாஸ்னா என்னப்பா, ஃபீல்டு லாஸ் பிளஸ் ஸ்டேட்டார் லாஸ். என்னோட சிங்க்ரனஸ் மிஷின்லேயே இருக்கிறது ரெண்டு பார்ட்டு, ஒன்று ஃபீல்டு இன்னொன்று ஸ்டேட்டார். கிளியரா? அப்போ இந்த ரெண்டுத்துலேயுமே அக்கறை ஆகிற லாஸ்ன்னா அப்போ தேர்ஃபோர் இந்த லாஸ் என்ன லாஸ்ன்னு சொல்லலாம், இட் இஸ் அ டோட்டல் லாஸ். கிளியரா? அப்போ டோட்டல் லாசஸ் எஃபிஷியன்சி எக்ஸ்க்ளூடிங் கரெக்டா? அப்போ டோட்டல் லாஸ் எவ்வளவுப்பா, ஸோ 100 மைனஸ் 95. ஸோ கிளியரா? அப்போ டோட்டல் லாஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூடிங்கிறதுனால நான் கழிக்கிறேன்ப்பா. ஓகேங்களா? ஸோ எனக்கு டேரெக்டாக எக்ஸ்க்ளூடிங்னு கொடுக்காம லாசஸ்ன்னு கொடுத்துருந்தா அப்போ நான் கால்குலேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஆல்டர்னேட்டர் எஃபிஷியன்சி எக்ஸ்க்ளூடிங் த ஃபீல்ட் அண்ட் ஸ்டேட்டார் லாஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா தட் இஸ் 95%. அப்போ விச் இஸ் எஃபிஷியன்சின்னு சொல்லலாம். கிளியரா? அப்போ லாசஸ் பார்த்தீங்கன்னா 5%பா, டோட்டல் லாஸ் பார்த்தீங்கன்னா 5%. ஃப்ரம் திஸ் இதுலேருந்து நான் என்ன தெரியுதுன்னா டோட்டல் லாஸ் 5% அண்டு ஆல்டர்னேட்டரோட டோட்டல் எஃபிஷியன்சி என்னன்னா 95%. அடுத்ததா சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் எக்ஸஸ் வந்து 2.5 ohm. ஓகேங்களா? கால்குலேட் த மெக்கானிக்கல் பவர் டெவலப்டு. ஸோ கால்குலேட் த மெக்கானிக்கல் பவர் டெவலப்டு. மெக்கானிக்கல் பவர் எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல்மோஸ்ட் இந்த கிவன் கொஷனில் வந்து அவங்க சொன்னதை இவங்க டெரைவ் பண்ணல. மெக்கானிக்கல் பவர் டெவலப்டுன்னா ஸோ நம்ம எதில் சொல்லியிருக்கணும்னா நியூட்டன் பர் மீட்டரில் சொல்லணும். ஸோ பட் ஆனால் என்ன பண்ணணும்னா நம்ம இந்த ஈக்குவலன் எலக்ட்ரிக் பவர் டெவலப்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அவனோட மெக்கானிக்கல் பவரை நம்மளால சொல்ல முடியும். ஓகேங்களா? அப்போ இதோட ஈக்குவலன் மெக்கானிக்கல் பவர்னா என்ன சார், தட் இஸ் பவர் அவுட்புட் பவர். ஸோ என்னோட அவுட்புட் பவர் என்னப்பா நம்ம சொல்லுவோம், ஸோ இன்புட் பவர், அதாவது அவுட்புட் எஃபிஷியன்சி எப்படி எழுதுவோம் நம்ம, எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவலன் டு அவுட்புட் பை இன்புட். கிளியரா? ஸோ இப்போ என்னோட அவுட்புட் வந்து 95% when given to the input of 100. ஸோ அடுத்ததா இப்போ இன்புட் என்னப்பா கொடுத்துருக்காங்க, ஸோ 75. கிளியரா? சிம்பிள் இருங்க, இதெல்லாம் வேண்டாம். ஸோ என்னன்னா சிம்பிள் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்புட் பவர் தட் இஸ், அதாவது என்னோட இன்புட் பவர் 75. ஓகேங்களா? ஸோ எனக்கு இருங்க ஒரு நிமிஷம். மெக்கானிக்கல் பவர் டெவலப்டு இந்த கிவன் கொஷினில் இது என்னன்னு சொல்கிறாங்க, ஆல்டர்னேட்டரா? ஓகே. ஸோ ஓகே, இப்போ பாருங்கள், இது ஒரு ஆல்டர்னேட்டரா? இப்போ இந்த ஜஸ்ட் இந்த கிவன் டேட்டாஸை ஃபஸ்ட் எழுதிக்குங்கப்பா. ஓகே, கிவன் டேட்டாஸ் இருக்கட்டும். அடுத்ததாக இந்த கிவன் கொஷின் மோட்டரா ஆல்டர்னேட்டரான்னு நம்ம பார்க்கணும். அது தெரியாமல் இதை நம்மளால் டிசைன் பண்ண முடியாது. அப்போ இந்த கிவன் டேட்டாஸை நான் எழுதிக்கிட்டேன். அடுத்ததாக நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், இந்த கிவன் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் ஆல்டர்னேட்டர். கரெக்டா? இது ஒரு ஆல்டர்னேட்டரா? அப்ப என்னோட இன்புட் என்னப்பா, இன்புட் இஸ் மெக்கானிக்கல் பவர். சோ அவுட்புட் என்னப்பா நமக்கு தெரியும்ல, எலக்ட்ரிக் பவர். கிளியரா? நான் ஆல்ரெடி எப்பவுமே சொல்றேன், எப்பவுமே நம்ம மெஷின்ஸ்லயுமே பார்த்துருப்போம், ஒரு வேல்யூ கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ல ஒரு வேல்யூ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வேல்யூ எப்பவுமே அன்லெஸ் அன்டில் அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணாத வரைக்கும் இட் இஸ் அன் அவுட்புட். ஓகே? ஸோ ஒரு மோட்டராக இருந்தாலும் அது அவுட்புட்டு, ஒரு ஜெனரேட்டராக இருந்தாலும் அது அவுட்புட்டு. அப்போ தேர்ஃபோர் இங்கே அவுட்புட் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு. கரெக்ட்? அவுட்புட் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. அவுட்புட் பவர் தான் 75 கிலோவாட். ஸோ இப்போ என்னோட இன்புட் தான் கேட்குறாங்க, மெக்கானிக்கல் பவர் டெவலப்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ மெக்கானிக்கல் பவர் அந்த டர்பைனில் நம்ம எவ்வளோ கொடுத்துருப்போம், அந்த டர்பைனுக்கு நம்ம எவ்வளோ மெக்கானிக்கல் பவரை கொடுத்துருப்போம்னா சிம்பிளாக ஜஸ்ட் நீங்கள் எஃபிஷியன்சியால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும்லப்பா. ஸோ பிகாஸ் எஃபிஷியன்சின்றது என்ன, அவுட்புட் டிவைடட் பை இன்புட். ஸோ அப்போ எனக்கு என்ன வேணும், இன்புட் வேணும். அப்போ இன்புட் வேணும்னா தட் இஸ் இன்புட் இஸ் ஈக்குவலன் டு அவுட்புட் டிவைடட் பை எஃபிஷியன்சி. ஜஸ்ட் டிவைட் பண்ணுங்க. அப்போ எனக்கு
efficiency வேணுமா? அப்போ 75 into 10 to the power 3 divided by 0.95 because efficiency ன்றது 0.95 அதாவது 95%. அதை நம்ம 0.95 எழுதலாம்ல. ஸோ இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா எஸ் யூ வில் கெட் மோர் தென் 75 கிலோவாட்டு. 75 கிலோவாட்டுக்கு மேலே இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் வாட்டுன்னு இருக்குது. அப்போ 79 வாட் வராது, 7 கிலோவாட்டும் வராது, இங்கே 780 வாட்டும் வராது. அப்போ இது மட்டும்தான் மோர் தென்ல இருக்குது. அப்போது 78,950 வாட். ஓகேங்களா? அப்போ ஆக்சுவலி இந்த அளவுக்கான மெக்கானிக்கல் பவரை நம்ம சப்ளை பண்ணுறோம் டர்பைனுக்கு. ஓகேங்களா? நம்ம வந்து இந்த அளவுக்கான மெக்கானிக்கல் பவரை சப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? திஸ் இஸ் வாட் இன்புட். ஓகே, ஸோ திஸ் இஸ் மெக்கானிக்கல் இன்புட். Mechanical input is given to that alternator. கரெக்டா? ஸோ புரியுது தானே? இப்போ இந்த கிவன் கொஷின் அது மோட்டரான்றது நீங்கள் பார்க்கணும், மோட்டரா ஜெனரேட்டரான்றதை பார்க்கணும். அப்போ இந்த அளவுக்கான மெக்கானிக்கல் இன்புட்டை என்னோட ஆல்டர்னேட்டருக்கு கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணியிருக்குன்னா 75 கிலோவாட் ஆஃப் பவரை நமக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்ததா 150 கிலோவாட். கரெக்டா? 1000 கிடையாது, 150 கிலோவாட். ஸோ பவர் என்ன, இது மோட்டரா ஜெனரேட்டரான்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னு எழுதணும்னா மோட்டரா ஜெனரேட்டரா, இட் இஸ் அ மோட்டார். ஓகே, அடுத்ததா இப்போ பவர். ஸோ மோட்டரோட பவர் என்ன அப்படின்னா 150 கிலோவாட். ஸோ ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 1200 RPM. வோல்டேஜ் கொடுக்குறாங்க 250 வோல்ட். அடுத்ததா சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் பர் ஃபேஸ், எக்ஸஸ் பர் ஃபேஸ் வந்து 1 ohms. அடுத்ததா எக்ஸைட்டேஷன் வோல்டேஜ் இ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 400 தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததா the power output at a torque angle of 30 degree. என்னோட டார்க் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரியில் என்னோட பி அவுட் என்ன, அவுட்புட் பவர். ஓகேங்களா? என்னோட அவுட்புட் பவர் ஆஃப் டெல் வந்து 30 டிகிரியில், டெல் இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி, பி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்னோட எலக்ட்ரிக் பவர் ஜெனரேட்டட் என்ன, லோட் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி இருக்கிறப்போ என்னோட எலக்ட்ரிக் பவரோட ஜெனரேஷன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். சார் அன்லஸ் அன்டில், ஸோ போன கொஷினாக இருந்தாலும் சரி, இந்த கொஷினாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல இட் இஸ் அ ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல இது ஸ்டாருன்னு சொல்கிறாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த வோல்டேஜ் என்னவாயிடும்னா லைன் வோல்டேஜாக மாறிடும். ஓகே, இந்த கேஸில் இது என்னவா மாறிடும்னா லைன் வோல்டேஜாக மாறிடும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் லைன் டு ஃபேஸ் கன்வர்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஜஸ்ட் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க, எனக்கு அவுட்புட் பவர் கொடுத்துருக்காங்க, டிவைட் பண்ணி இன்புட் பவரை தான் கேட்குறாங்க. அதனால இந்த இடத்துல நான் இதை யூஸ் பண்ணல. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா சார் இங்கேயும் அகெயின் இந்த இடத்துல இது 250 தான் கொடுத்துருக்காங்க. இந்த 250ன்றது இட் இஸ் டைரக்ட்லி கிவன் ஆஸ் அ ஃபேஸ் வோல்டேஜ். ஓகே, இது ஃபேஸ் வோல்டேஜ். ஸோ ஒருவேளை இங்கே 250 கொடுக்கல அவங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த கிவன் கொஸ்டின் இது சரியான ஸ்டேட்மெண்ட்டானா நம்மளால சொல்ல முடியாது. இந்த இடத்துல அவங்க வந்து ஃபேஸ் வோல்டேஜ்னு தெளிவாக கொடுத்துருந்தா தான் நீங்கள் இதை ஃபேஸ் வோல்டேஜாக எடுத்துக்கணும். ஸோ அன்லஸ் அன்டில் அவங்க உங்களுக்கு இங்கே ஃபேஸ் வோல்டேஜா லைன் வோல்டேஜானே எனக்கு சொல்லலை. அப்போ டேக்கன் திஸ் ஆஸ் லைன் வோல்டேஜ், இதை நீங்கள் லைன் வோல்டேஜாக தான் எடுத்துருந்துருக்கணும். ஆனால் இவங்க லைன் வோல்டேஜ்னா பொதுவாக நமக்கு தெரியும் 440 வோல்ட் தான் கொடுப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி 250க்கு பதில் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க 150 கிலோவாட் 1200 RPM. ஸோ 450 த்ரீ ஃபேஸ் டெல்டா கனெக்டட் சிங்க்ரனஸ் மோட்டாரா? ஓகே, அப்போ டெல்டா கனெக்டடாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, இது டெல்டா கனெக்டடாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும் இன் ஸ்டார் கனெக்ஷனில் என்னப்பா, ஸோ VL is equal to √3 times of V phase. ஸோ அதே மாதிரி அப்போ V phase எப்படி எழுதுவீங்க? இன் ஸ்டார் கனெக்ஷனில் V phase is equal to VL divided by √3ன்னு எழுதுவேன். I phase என்னன்னா தட் இஸ் ILன்னு சொல்லி எழுதியிருப்பேன். ஸோ இன் டெல்டாவில் நமக்கு தெரியும், இன் டெல்டாவில் நமக்கு எஸ் VL is equal to V phase, IL is equal to I phase is equal to IL divided by √3. ஸோ இந்த கிவன் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சார் இவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க பாருங்க, டெல்டா கனெக்டடு தான். ஓகே, அப்போ இவன் தான் என்னோட ஃபேஸ் வோல்டேஜ். ஸோ ஃபேஸ் வோல்டேஜும் அதுதான், லைன் வோல்டேஜும் அதுதான். அப்போ தேர்ஃபோர் வி டோன்ட் ஹாவ் எனி கன்ஃபியூஷன். அப்போ இதில் நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் வராது.
அடுத்ததான் என்னோட எலக்ட்ரிக் பவரோட எக்ஸ்பிரஷன்ஸை எடுத்துக்கலாம். சார் ஒருவேளை இது நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒருவேளை இது டெல்டா கனெக்டடாக இல்லாமல் ஸ்டார் கனெக்டடாக இருந்துச்சுன்னா அப்போ இங்கே கொடுக்குற வோல்டேஜ் என்னன்னா லைன் வோல்டேஜ் தான். அப்போ அதை நீங்கள் ஃபேஸ் வோல்டேஜாக மாற்றணும் ஸ்டாராக இருந்தால். அப்போ VL/√3 நீங்கள் போடணும். ஓகேங்களா, எப்போன்னா ஸ்டாராக இருந்தால். இது டெல்டாவாக இருக்கிறப்ப நோ இஷ்யூஸ், VLம் V ஃபேஸும் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, அப்போ therefore V ஃபேஸு VL இதுதான் என்னோட V ஃபேஸ். கிளியரா? திஸ் இஸ் வாட் V ஃபேஸ். ஓகே, அப்போ therefore நான் என்ன டெரைவ் பண்ணலாம், என்னோட பவர் அவுட்புட் எலக்ட்ரிக் பவர் அவுட்புட் டெரைவ் பண்ண போகிறேன். ஸோ PE is equivalent to EV/X sin of del. கிளியரா? அவ்வளவுதான். இதுதான் என்னோட எலக்ட்ரிக் பவரோட அவுட்புட். ஸோ பட் இதை எழுதுறப்ப எல்லாமே ஃபேஸ் குவான்டிட்டிஸாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு வேல்யூ ஃபேஸாவோ ஒரு வேல்யூ லைனாவோ இருக்கக்கூடாது. இங்கே பாருங்க, எக்ஸைட்டேஷன் வோல்டேஜ் இஸ் ஃபிக்ஸ்டு 400 வோல்ட் பர் ஃபேஸ். அப்போ E பர் ஃபேஸ் இதுவும் கரெக்டா? E பர் ஃபேஸு, V பர் ஃபேஸு, அடுத்ததா சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் பர் ஃபேஸ். ஓகே, அப்போ மூணுமே பர் ஃபேஸில் இருக்குல்ல, அதனால டைரக்டாக எழுதிக்கலாம். அப்படி இல்லாத போது கண்டிப்பாக நீங்கள் என்னவா மாற்றணும்னா பர் ஃபேஸ்க்கு மாற்றணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே பர் ஃபேஸில் இருக்கான்னு பார்க்கணும்ப்பா. அப்படி இல்லைன்னா நீங்கள் பர் ஃபேஸ்க்கு மாற்றிக்கணும்ப்பா. அதனால தான் நீங்கள் இந்த ஸ்டார் டெல்டாவை போய் நல்லா பார்க்கணும். ஸோ அதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆன்சர் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், எல்லாமே பர் ஃபேஸில் தான் இருக்குது. நான் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஈன்றது 400, வியோடது தட் இஸ் 250. அடுத்ததாக சிங்க்ரனஸோட ரியாக்டன்ஸ் என்னன்னா தட் இஸ் 1 ohm. அடுத்ததாக சைன் ஆஃப் 30 டிகிரினா லோட் ஆங்கிள் இஸ் 30 டிகிரி. அப்போது 400 into 250 சைன் ஆஃப் 30ன்றது 1/2. கரெக்டா? ஸோ 1/2 நீங்கள் அடிச்சிங்கன்னா இட் பிகம்ஸ் 2. அப்போது 25 2s are 50. கரெக்டா? 25 2s are 50. அடுத்ததான் 3 0 இருக்குது. ரைட், கிளியரா? அப்போ தட் இஸ் வாட் 50 கிலோவாட். அவ்வளோதான் ஆன்சர். புரியுதில்ல? இதுக்கான ஆன்சர் வந்து 50 கிலோவாட் தான்ப்பா. ஸோ என்னோட எலக்ட்ரிக் பவரை கேட்குறாங்க, தட் இஸ் EV/X sin del. ஸோ நீங்கள் எலக்ட்ரிக் பவரை எப்போ ரெப்ரசன்ட் பண்ணாலும் பவர்ன்றது இட் இஸ் ஐடென்டிக்கல். நான் நிறைய முறை பேசியிருக்கோம். பவர் வில் பி ஆல்வேஸ் ஐடென்டிக்கல். பவர் வந்து ஐடென்டிக்கல். ஸோ பர் ஃபேஸில் தான் நீங்கள் சொல்லணும். ஓகேயா? ஸோ பர் ஃபேஸில் தான் சொல்லணும். ஸோ இல்லை நீங்கள் இந்த எக்ஸ்பிரஷனாக கூட யூஸ் பண்ணலாம். பை ஸ்டார் அண்ட் டெல்டா கனெக்ஷனை யூஸ் பண்ணி √3 VL IL cos pi. ஸோ இது என்னப்பா, திஸ் இஸ் வாட் 3 ஃபேஸ் பவர். ஓகே, மேக்ஸிமம் பவரை பற்றி பேசுகிறப்போ நீங்கள் ஐடென்டிக்கலாக தான் சொல்லணும். ஒரு வேல்யூவை ஃபேஸில் எழுதுனீங்கன்னா அது எல்லாமே ஃபேஸில் தான் இருக்கணும். அப்போ ஆன்சரு தட் இஸ் 50 கிலோவாட் தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம்ல? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. அப்போது அடுத்ததான் நெக்ஸ்ட். ஆக்சுவலி இதையுமே நம்ம மெஷின்ஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம். இன் a synchronous machine will deliver maximum power at when. என்னோட Pmax நான் இப்போ தானே டெரைவ் பண்ணுறேன். Pmax-ஐ டெரைவ் பண்ணுறப்போ நாம் இதை ஒரு ஈக்குவேஷன் சொல்லியிருப்போம். ஸோ Pmax வரணும்னா, மேக்ஸிமம் பவர் அக்கர் ஆகணும்னா, மேக்ஸிமம் பவர் அக்கர் ஆகணும்னா என்னப்பா பண்ணுவோம்? dP/d del = 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஏன்னா எப்பவுமே நமக்கு மேக்ஸிமம் பவர் வேணும்னா அந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி =0 போட்டோம்னா அந்த பர்டிகுலர் என்னோட பீக் பாயிண்ட் எப்போ நடக்க போகுதுன்றதை டெரைவ் பண்ணும். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம பண்ணுவோம். ஸோ EV/ZS எடுத்துக்கணும். ஓகேங்களா? நீங்கள் EV/ZS எக்ஸ்பிரஷன் இருக்கும்ல. ஸோ EV/ZS cos of del minus V²/ZS V cos del minus V அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும்ல. அந்த எக்ஸ்பிரஷனை இன்டெக்ரல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 0 நம்ம போடுவோம். அந்த ரிசல்ட் எனக்கு ஒரு விஷயம் கொடுக்கும் பாருங்க. ஸோ அது என்ன வந்திருக்கும்? del is equivalent to தீட்டான்னு வந்திருக்கும். நீங்கள் போய் பாருங்கள் சிங்க்ரனஸ் மிஷினில். ஸோ del is equivalent to தீட்டா அப்படின்ற எக்ஸ்பிரஷன் கிடச்சிருக்கும் பாருங்கள். நான் மோட்டரில் கூட ஜெனரேட்டரில் டெரைவ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ கிளியரா? ஸோ ஏன்னா இந்த இடத்துல எனக்கு 180 அந்த மோட்டர் ஃபார்முலா இல்லை. அப்போது எய்தர் இந்த ஃபார்முலாவை தான் நீங்கள் போடணும். அப்போ மிஷின்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியும். இந்த மிஷின் கேன் பி ஜெனரேட்டரானா இருக்கலாம், மோட்டராகனா இருக்கலாம்.
அப்போ நான் போய் பார்த்தேன்னா ஜெனரேட்டருக்கு இந்த எக்ஸ்பிரஷனை நான் டெரைவ் பண்ணேன். மோட்டருக்கு 180 மைனஸ் டெல் அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம். 180 மைனஸ் தீட்டான்னு போட்டிருந்தோம், டெல் ஈக்குவலன் டு. அந்த 180ன்ற ஃபார்மேட்டே இங்கே இல்லை, இங்கே மெஷின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜெனரேட்டருக்கான ஃபார்மேட்டில் நமக்கு ஆன்சர் இருக்குன்னா அப்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட்டரை தான் ப்ரிஃபர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுதான் என்னோட மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிஷன் இன் ஜெனரேட்டர். ஸோ கரெக்டா, மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் in synchronous generator. கிளியரா? ஸோ அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்ப்பா, இதுக்கு என்ன அர்த்தம்னா when load angle equal to synchronous impedance angle theta. கிளியரா? நம்ம ZS எழுதுவோம் பார்த்தீங்களா, ZS is equal to R plus JXS. இதை எழுதுறப்போ இதுக்கு அக்ராஸா கிடைக்க போற ஆங்கிள் இஸ் தீட்டா. அப்போ என்னோட அந்த இம்பிடன்ஸ் ஆங்கிளும் என்னோட லோட் ஆங்கிளும் எப்போ சேமா வருதோ, அதாவது என்னோட லோட் ஆங்கிளை நான் என்னோட சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸோட ஆங்கிள் 45 டிகிரின்னு எடுத்துக்கிறேன்ப்பா. சிம்பிளா இவனை வந்து 45 டிகிரிஸ்ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 45 டிகிரி என்னோட டெல்ல நான் வேரி பண்ணுவேன், லோட் ஆங்கிளை வேரி ஆகிட்டே இருக்கும். என்னோட லோட் ஆங்கிள் எப்போ 45 டிகிரிக்கு வருதோ, என்னோட லோட் ஆங்கிள் எப்போ 45 டிகிரியில் வருதோ அப்போ மேக்ஸிமம் பவர் நடக்கும். மேக்ஸிமம் பவர் வந்து ஜெனரேட்டர்லேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். புரியுதா? அதாவது நான் இந்த ஈக்குவேஷனை நான் உங்களுக்கு பவர் ஈக்குவேஷனை ஜெனரேட்டருக்கே எழுதியிருப்பேன். ஸோ அந்த ஈக்குவேஷன் படி கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். திஸ் இஸ் வாட் இ அட் அன் ஆங்கிள் ஆஃப் டெல். அடுத்ததா ஸோ இது இம்பிடன்ஸ் ZS அட் அன் ஆங்கிள் ஆஃப் தீட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு இது நம்மளோட லோடு. ஸோ லோட் அட் அன் ஆங்கிள் ஆஃப் V அட் அன் ஆங்கிள் ஆஃப் 0. ஸோ இங்கிருந்த பவர் என்னோட லோடுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், ஜெனரேட்டர்லேருந்து லோடுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். எப்போ மேக்ஸிமம் நடக்குதுன்னா என்னோட இந்த டெல் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த தீட்டாவை ஈக்குவல் ஆகிறப்போ, அவ்வளவுதான். ஓகே, சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு லோட் ஆங்கிளாக இருக்கிறப்போ P மேக்ஸ் நடக்கும். இதுதான் என்னோட P மேக்ஸோட கண்டிஷன். ஓகே, ஸோ இந்த கிவன் கொஸ்டினில் ஆப்ஷன் என்ன இருக்குது? யூனிட்டி பவர் ஃபேக்டரில் நடக்குமா? டெஃபினட்டாக கிடையாது. 30 டிகிரி 45 டிகிரின்றதெல்லாம் நமக்கு கிடையாது. ஸோ எப்போ உங்களோட ஒவ்வொரு ஜெனரேட்டர்லேயும் இந்த தீட்டா இருக்குது பார்த்தீங்களா, அது மாறும். இந்த தீட்டா என்னவா இருக்கோ அதுக்கு ஈக்குவலான லோட் ஆங்கிள் நீங்கள் கொடுக்குறப்போ, அதுக்கு ஈக்குவலான லோட் ஆங்கிளுக்கு அது வர்றப்போ, ஸோ அப்போ என்ன நடக்கும்னா P மேக்ஸ் நடக்கும். இங்கே பாருங்கள், லோட் ஆங்கிள் இஸ் ஈக்குவலன் டு இன்டர்னல் ஆங்கிள், அதாவது சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ் ஆங்கிள்னு சொல்லலாம், இல்லை இன்டர்னல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கிவன் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான். ஸோ எதுவும் டவுட் இல்லைல்லப்பா? ஸோ கிளியர் தானே? அப் டு திஸ் சிங்க்ரனஸ் மிஷின் முடிஞ்சிச்சு. சிங்க்ரனஸ் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம நிறைய கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குப்பா, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய கொஷின்ஸ் பார்க்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய கொஷின்ஸ் பாருங்கள். ஸோ நிறைய மிஸ்டேக் பண்ணி நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்கன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஷார்ட் நோட்ஸ் எடுங்க, அந்த ஷார்ட் நோட்ஸில் அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்களோட மிஸ்டேக்ஸ் குறைஞ்சி உங்களோட அக்யூரசி இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிசல்ட் செலெக்ஷன்ஸில் வந்துடுவீங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர் கிளாஸில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. ஸோ நாளைக்குலேருந்து நம்ம பவர் சிஸ்டமோட டிஸ்கஷன் கொண்டு வரேன். ஓகே, ஆல்மோஸ்ட் இதில் நான் 100 கொஷின்ஸ் ப்ளஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு யூனிட்லேயும் 100+ கொஷின்ஸ் எனஃப் தான். ஓகேங்களா? மொத்தமே நானே வந்து சால்வ் பண்ணுறதுனால எந்த யூஸும் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா வரணுன்றதுக்காக தான் இந்த டிஸ்கஷன். அதுக்கப்புறமா நீங்கள் தான் இதுக்கு மேலே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட் ஒரு பிகினிங்காக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுக்கு மேலே நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் 100 to 200 கொஷின்ஸ் பார்க்குறதுனால ஸோ இன்னும் உங்களுக்கான கான்ஃபிடென்ஸ்ன்றது அதிகமாகிடும். அப்புறமா ஈஸியாக இந்த எக்ஸாமில் உங்களால் ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடியும். ஸோ எல்லா திங்ஸையும் உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா? 6:30 செஷனில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ. ஸோ இந்த செக்ஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மீண்டும் இது ஒரு செஷன்.